யாராவது பீடி பீரியட்ல பெல் அடிச்ச உடனே கிளாஸ் ரூம் விட்டு பறந்துறணும். போன பீடி பீரியட் மாதிரி சொதப்பிட கூடாதுல. ஆமா, போன பீடி பீரியட்ல கல் எடுத்து போடு, களையை எடுத்து போடு, குப்பையை பெருக்கி போடுன்னு விளையாடவே விடாம பண்ணிட்டாவோ. எல்லாம் இருக்கட்டும்ல. 8வது பீரியட் மேத்ஸ் பாத்தியா? சுத்தம் இன்னைக்கு பீடி பீரியட்க்கு போன மாதிரி தான். மேத்ஸ் டீச்சரே அதையும் சேர்த்து கடன் வாங்கிடுவாங்க. போட்டு போட்டு குடிங்க மக்களே. அம்மா நேரமாவது சீக்கிரம் பின்னி விடு. இருடி, மாட்டுக்கு தண்ணியை கட்டிட்டு தானே இருக்கேன், வர வேணாமா? அம்மா மணி 8 ஆயிடுமா? அந்த ஆளு கால்ல சுடு தண்ணியை ஊத்திட்டு நிப்பா. எங்க டீச்சர் லேட்டா வந்தா மொத பீரியட் ஃபுல்லா வெளிய நிக்க விட்டுருவாங்கம்மா. வாரேன் போ, போய் ரிப்பன் எடுத்து வை. தலையை காட்டிட்டி ஆட்டாத. அம்மா மேதமா சீக்கிரமா வலிக்குது. வலிக்குதுன்னா நீயே சீவி படிக்கணும். சரசு மவளை பாரு, அவளே காலையில எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி அழகா ரெட்டச்சடை கட்டிட்டு போறா. 10ஆம் கிளாஸ் போயாச்சு, இன்னும் இவளுக்கு ரிப்பனை வச்சு தலைப்பின தெரியல. அந்த பூவை தான் வைக்கட்டும். சைடு தொலைஞ்சிட்டு சொன்னலடி, எங்க இருந்துச்சு? அந்த ஹேர் பின் கிடைக்கவே இல்லம்மா. சத்யா கடை போய் 2 வாங்கிட்டு வந்தேன். சம்படத்துல சோறு வரவி வச்சியாடி? எடுத்து வச்சிட்டேம்மா. அம்மா பாய் போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வா மக்களே. குட் மார்னிங் குட் மார்னிங், சிட் டவுன். அபி என்னடா கவின்? இங்கிலீஷ் டீச்சர் இன்னைக்கு டெஸ்ட் எது சொன்னாவளா? இல்ல, எனக்கு டெஸ்ட்ல எதுவும் கிடையாது. ஷப்பா இன்னைக்கு டெஸ்ட் தான் இருக்குமோன்னு பயந்துட்டோம்ல. தப்பிச்சா. பாய்ஸ், அங்க என்ன சத்தம்? அமைதியா புக் எடுத்து படிங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், கவனிங்கம்மா. ஐயோ பிரேயரே முடிஞ்சிட்டே. மே கம் இன் டீச்சர். உள்ள வா. வார நேரம் காணாது. உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம்? வீடு பக்கத்துல தான் இருக்கு. உனக்கு வர நேரம் காணாதுன்னு வெளியூர்ல உள்ள பிள்ளை எல்லாம் சீக்கிரம் வந்துருது. உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வர முடியல. டீச்சர் எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை டீச்சர். அதான் கிளம்பி வர லேட் ஆயிட்டு. பாவம் பாத்தியால பூமாரி நேரம் திட்டு தான் வாங்குறா. டெய்லி லேட்டா வந்தா ஒரு நாளாச்சும் சீக்கிரம் கிளம்பி வராளா? போ, இடத்துல போய் உட்காரு. அப்பி நவுலடி இந்த ஹர்னி பிள்ளைகிட்டே வந்து உட்கார்ந்தே ஓவரா படம் காட்டுவல. அட்டெண்டன்ஸ் எடுக்கண்டா, கவனிங்க. அஜய் எஸ் டீச்சர். கார்த்தி பிரசன்ட் டீச்சர். ஹரிணி பிரசன்ட் டீச்சர். அபி பிரசன்ட் டீச்சர். கவின் 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 எஸ் டீச்சர். என்ன கனவு கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல டீச்சர். சிட் டவுன். பூமாரி பிரசன்ட் டீச்சர். தீபன் பிரசன்ட் டீச்சர். எல்லாரும் இங்கிலீஷ் நோட் எடுங்க. முக்கியமான எஸ்ஐடா, அதனால நீட்டா எழுதிக்கோங்க, படிச்சிட்டு வரணும் நாளைக்கு. ஓகே டீச்சர். பென் வேற கொண்டு வரலையே. கார்த்தி உன்கிட்ட பென் இருக்காளே? என்கிட்ட ஒண்ணுதாம்ல இருக்கு, அமைதியே இல்ல. அஜய் உன்கிட்ட 2 பென் இருக்காளே? என்கிட்ட ரீஃபில் தாம்ல இருக்கு. இந்த இதை வச்சு எழுது. பரவாயில்ல லத்தா. ஊதி ஊதி எழுதுனாதாம்ல எழுதும். சுத்தம் இது வேறயா? சரி தாள நான் பாத்துக்கிறேன். டேய், அங்க எவன் பேசுறது? அஜய் டீச்சர். அடட்டானே. அஜய் அமைதியா இருக்க முடியலையா? சசி அவளுக்கு 2 கொட்டு வை. எஸ் டீச்சர். இல்ல மெதுவா கொட்டு, இல்லைன்னா அவ்வளவுதான். மவனே, கிளாஸ் முடியும் என்கிட்ட செத்தல. முக்கியமான எஸ்ஐ பரீட்சைக்கு வரும் சொல்லியும் கதை பேசிட்டு கிடக்கானுவோ. எல்லாரும் நீட்டா எழுதுங்க. எவனாவது கோழி கிண்டி வச்சிங்க மொழிய பேத்துருவேன் பெத்து. அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுல. டீச்சர் போர்டு மறைக்குது. இருங்க, 2 லைன் தான் இருக்கு, முடிச்சிட்டு நான் விடுறேன். ஓகே டீச்சர். அஜய் வேகமா எழுதுல. அடுத்து இவனே நம்மள மாட்டி விட்டாலும் விட்டுருவான். ஏய் இப்ப பிடி பீரியட்ல ஹரிணி உனக்கு மேத்ஸ்ல 4.2ல ரெண்டாவது சம்க்கு ஆன்சர் வந்துச்சா? அதுக்கு 52 சென்டிமீட்டர். எனக்கும் 52 தான் வந்துச்சு. ஆமா பூமாரி, எனக்கும் 52 தான் வந்துச்சு. ஆனா புக்ல ஆன்சர் வேற மாதிரி இருக்கு. ஆன்சர் சரியா வரதுனால அந்த சம்க்கு இட விட்டு அப்படியே வச்சிருக்கேன் டி. கவினி என்னடி பிடி பீரியட் ஜாலி. இப்ப மேத்ஸ் மேம் வந்துருவாவல. என்னடி சொல்ற மேத்ஸா? ஆமா மேத்ஸ் டீச்சர் பிடி சார்ட்ட இந்த பீரியட் சேர்த்து வாங்கிட்டாவோ. இப்ப வந்துருவாங்க. ஹோம்வொர்க்லாம் முடிச்சியா? நான் இன்னைக்கு ஹோம்வொர்க் முடிச்சிருக்கேன். பூமாரி நோட்டு தாயே பார்த்து எழுதி தந்துடுறோம். இருங்கடா, எனக்கு இன்னும் ஒரு சம் இருக்கு, முடிச்சிட்டு தரேன். சீக்கிரம் தா பூமாரி. 2 நிமிஷம் இருல. ஹரிணி நீயாவது மேத்ஸ் நோட்டு தாயே. எனக்கே சம்மு வரலன்னு இருக்கேன். வீட்ல போய் நீங்களாம் என்னதான் பண்ணுவீங்க? நேத்து நடத்தி போட்ட சம்மு தானே, இது கூட எழுதிட்டு வர முடியாதுன்னா நீங்களாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்க? உனக்கு அறிவே இல்லையால கவினி? ஏன் அந்த மின்கி கிட்ட போய் நோட்டு கேட்க? பூமாரி தாரே என்னன்னு சொன்னா?
பாரு சரியான சிலுப்பட்ட. சைலன்ஸ். இது கிளாஸ் ரூமா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? ஒரே சத்தக்காடு. பிள்ளைங்களா நீங்க? பி கிளாஸ் பிள்ளைங்கள பாருங்க. அந்த கிளாஸ்ல குண்டூசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்கும். அப்படி அமைதியா இருந்து படிக்குதுவோ அது பிள்ளைங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு தான் பேரு. எக்ஸாம்ல எவனாவது ஃபெயில் ஆகுங்க அப்புறம் இருக்குல்ல. எவன் கிளாஸ்ல வச்சு ஆவோன்னு கத்திக்கிட்டு இருக்குது? டீச்சர் பேசுறவங்க பேர்லாம் போர்டில் எழுதியிருக்கேன். என்னல கார்த்தி நம்ம பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கான். இவன் எப்ப நம்மள பேர் எழுதுனா? அதாம்ல எனக்கும் தெரியல. பேர் எழுதும்போது சொல்லிட்டு எழுதலாம்ல. போச்சு அஜய் மிக மிக அதிகமா செத்தேன். கவின். எஸ் டீச்சர். கார்த்தி, அஜய், தீபன் மிக 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 அதிகம். போர்ட்ல எவன் அவன் பேர்னா எழுதியிருக்கோ அவனெல்லாம் முன்னாடி வாங்க. கவின் செத்தான். வாங்க சார். நீங்க தானா? மிக 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 அதிகம். ஹோம்வொர்க் செஞ்சியா? முடியுங்க டீச்சர். ஹோம்வொர்க் எழுதுனியா சொல்லு. இல்ல டீச்சர். சம்மு போட்டு போட்டு பார்த்தா ஆன்சர் வரல. ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. ஒரு 10 ஃபார்முலா எழுதி கொடுத்தா அதுல 2 கூட ஒழுங்கா படிச்சுட்டு வரது கிடையாது. படிப்பும் கிடையாது. கிளாஸ்லயும் ஒழுங்கினோம். போ போய் முட்டி போடு. நீங்க 2 பேர் என்ன லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் ஃபுல்லா ஒஸ்ட். 3 பேர் ஒழுங்கினமா தான் அலையறீங்க. ஸ்கேல வேற எடுத்து வராமட்டே. 2 பேர் மாத்தி மாத்தி காதை பிடிச்சிட்டு தோப்புக்கரணை போடு. 50 தோப்புக்கரணை போடணும். இப்போ உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு சொல்லிக்கிட்டே போடு. உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட. உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட. கவின். டீச்சர். அங்க என்ன இழுப்பு? ஒழுங்கினோம். நீ சேர்ந்து தோப்புக்கரணை போடு. டீச்சர். என்ன டீச்சர் போடு. 3 பேர் சேர்ந்து 50 தோப்புக்கரணை போட்டு தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட. உன்னால நான் கேட்டேன். சைலன்ட். அஜய் பெல்லி எப்பதாம்ல அடிப்பாங்க? காலையில ஆனா ஏன்டா அடிக்காங்கன்னு இருக்கு. சாயங்காலம் ஆனா எப்படா அடிப்பாங்கன்னு இருக்கு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த